வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 9 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் துன்பமில்லாத நிலை என்பதை பற்றி பேசுகிறார். தன்னுடைய வாழ்க்கை மலரில் எல்லாம் துன்பம் தருகிற பொருட்களோடு தொடர்பு வைத்து கொண்டு துன்பமில்லாத நிலைக்கு நாம் செல்வது எப்படி என்று வினவுகிறார். எல்லா பொருட்களும் அசைந்து கொண்டே இருக்கின்றன. இயக்கம் பெற்ற நிலையிலேயே எல்லாம் இருக்கின்றது. அவைகளோடே நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அப்போது அதே இயக்கம், அதே அலைபாயும் தன்மைதான் நம்முள்ளும் இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே துன்பமில்லாத நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அசைவில்லாத, இயக்கமில்லாத ஒரு பொருளோடு நம்மை ஒன்றி பழகிக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் என்றும் தெய்வ நிலை என்றும் அதற்காக வழிமுறைகளை எல்லாம் வகுத்து பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் எதனோடு ஒன்ற வேண்டும் என்பதை மிக அழகாக புரிந்து கொண்டால் இன்னும் துன்பமில்லாத நிலையில் மிக சீக்கிரமாக நம்மால் எய்த இயலும். எல்லாம் வல்ல இறையாற்றல் என்றது எல்லையற்றது. அதனோடு ஒன்றி செல்லும் போது ஒரு எல்லைக்கு மேல் அது விரிய முடியாமல் இயக்கம் பெறாத ஒரு நிலையோடு மனம் ஒன்றிவிடும். அப்போது மனம் அமைதியுறும். அதிலேயே பயிற்சி பெறும்போது நாளடைவில் நமக்கு பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, எஞ்சம் என்ற அத்துணை 6 தீய குணங்களும் அண்டாமல் நாம் வாழ முற்படும் போது, வாழ்கிற வழி ஏற்படும் போது வாழ்க்கையில் சிக்கல் ஏது, அதனால் வருகிற துன்பம் ஏது என்று வினவுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள். அந்த துன்பமில்லாத நிலையோடு ஒன்றி பழகுவதற்குத்தான் மிக எளிய முறையிலே குண்டலினி யோக முறையை, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, ஸ்கை யோகா என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் வடிவமை தந்திருக்கிறார்கள். பழகுங்கள் என்று சொல்லுகிறார். பழகுவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.